ஓரினச் சேர்க்கை. முன்னாள் பிரதமர் பேரன் கைது. ஓரினச் சேர்க்கை விவகாரம். முன்னாள் பிரதமர் பேரன் கைது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, இவருடைய மகன் ரேவண்ணா, இவருடைய மூத்த மகன் பிரஜ்வல் ரேவண்ணா மீது சமீபத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறின. 3000 காணொளிகள் அவருடைய மொபைலில் இருந்து கைப்பற்றப்பட்டன. வெளிநாடு தப்பி ஓடினார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய மற்றொரு பேரன் சூரஜ் மீது ஓரினச் சேர்க்கை புகார் எழுந்துள்ளது. அவர்களுடைய கட்சியை சார்ந்த சேத்தன் என்பவர் இந்த புகார் அளித்துள்ளார். ஆனால் 5 கோடி பறிக்கும் திட்டத்தோடு இந்த புகார் அளித்திருப்பதாக சூரஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் இருவரையும் விசாரித்தனர். அப்பொழுது ஜேடிஎஸ் கட்சியின் தொண்டரான சேத்தன் மற்றும் அவர்களுடைய மனைவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இறுதியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய பேரன் சூரஜ் அவர்கள் ஓரினச் சேர்க்கை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா குடும்பத்தினர் தொடர்ந்து பாலியல் சர்ச்சையில் சிக்குவது ஜனதாதள் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது, கவலையை ஆழ்த்தியுள்ளது. பாலியல் சர்ச்சையில் ஏற்கனவே முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஓரினச் சேர்க்கை விவகாரத்தில் அவர்களுடைய மற்றொரு பேரன் சூரஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.